தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கிற எல்லாருக்கும் எய்ம் டிஎன்பிஎஸ்சி அகாடமி விழுப்புரம் சார்பா ஒரு பெரிய வணக்கம். உங்க வெற்றிக்கு கண்டிப்பா உதவ போற இன்னிக்கான முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை பத்தி நாம இப்ப விரிவாக பார்க்கலாம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, இன்னைக்கு நாம எதெல்லாம் பத்தி பார்க்க போறோம்னு ஒரு சின்ன ஓவர்வியூ பாத்துரலாம். முதல்ல தமிழ்நாட்டுல நடந்த முக்கிய நிகழ்வுகள், அப்புறம் அறிவியல் மற்றும் விண்வெளி துறையில நம்மளோட மைல் கற்கள், பாதுகாப்புத்துறை அப்டேட்ஸ், சுற்றுச்சூழல் மற்றும் பொருளாதாரம் சம்பந்தமான செய்திகள், கடைசியா சில முக்கியமான தேசிய செய்திகளையும் பார்க்கலாம். முதல்ல நம்ம தமிழ்நாட்டில இருந்து ஆரம்பிக்கலாம். இங்க சுகாதாரம், வனவிலங்கு பாதுகாப்பு, அப்புறம் கலாச்சாரம் சம்பந்தமா நடந்த சில முக்கியமான செய்திகளை பத்தி முதல்ல பாப்போம். முதலமைச்சரோட விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் இது எவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு பாருங்க. 2012 இருந்து கிட்டத்தட்ட 1500 கோடி ரூபாய்க்கு உயர் சிகிச்சைகள் இந்த திட்டத்தின் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. இது உண்மையிலே பல ஆயிரம் குடும்பங்களுக்கு அவசர காலத்துல கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம்னே சொல்லலாம். சரி, இப்ப நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கலாம். இந்த திட்டத்தை பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, ஒரு குடும்பத்துக்கு வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கவர் கிடைக்கும். இது யாருக்கெல்லாம் பொருந்தும்னா, ஆண்டு வருமானம் 1.2 லட்சத்துக்கும் குறைவா இருக்கிற குடும்பங்களுக்கு. இதுல உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மாதிரியான பெரிய சிகிச்சைகளும் அடங்கும். சோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சூப்பரான செய்திக்கு வருவோம். நம்ம வல்லநாடு சரணாலயத்துல கலைமான்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. பாருங்க, 2022-23ல 260 இருந்த எண்ணிக்கை இப்ப 2023-24ல 300 உயர்ந்திருக்கு. இது நம்ம வனவிலங்கு பாதுகாப்பு முயற்சிகளுக்கு கிடைச்ச ஒரு நல்ல வெற்றி. இது எப்படி சாத்தியமாச்சு தெரியுமா? அங்கிருக்கிற புல்வெளிகள் எல்லாம் மீட்டெடுக்கிற மாதிரி பல பாதுகாப்பு முயற்சிகளை எடுத்திருக்காங்க. அதோட விளைவுதான் இது. வனவிலங்கு பாதுகாப்புச் சட்டம் 1972ல அட்டவணை ஐ கீழே பாதுகாக்கப்படுற இந்த கலைமான் இனம் இப்போ நல்லா செழித்து வளருது. இது உண்மையிலே ஒரு சிறந்த உதாரணம். அடுத்ததா நம்ம கலாச்சாரம் சம்பந்தமான சில அப்டேட்ஸ். திருக்குறளோட மதிப்புகளை இன்னும் அதிகமா பரப்புறதுக்காக 2026 ஜான்வரிலேருந்து ஒவ்வொரு வருஷமும் திருக்குறள் வார விழா கொண்டாட போறாங்க. இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் திருப்பத்தூர் மாவட்டத்துல விஜயநகர காலத்தை சேர்ந்த 86 தங்க நாணயங்கள் கிடைச்சிருக்கு. இதுல அந்த வம்சத்தோட பன்றி சின்னமும் இருக்கு. சரி, தமிழ்நாட்டில இருந்து இப்ப தேசிய அளவுல நடந்த விஷயங்களை பார்க்கலாம். குறிப்பா அறிவியல் மற்றும் விண்வெளித்துறையில இந்தியா எப்படி புது புது எல்லைகளை தொட்டுட்டு இருக்குன்னு பாப்போம் வாங்க. விண்வெளித்துறையை பொறுத்தவரை 2025 ஒரு மகத்தான ஆண்டு அமைஞ்சிருக்கு. பாருங்க, நம்ம ஆதித்யா L1 அதோட முதல் டேட்டாவை அனுப்ப ஆரம்பிச்சிருக்கு. இஸ்ரோவும் நாசாவும் சேர்ந்து NISAR செயற்கைக்கோளை வெற்றிகரமா ஏவியிருக்காங்க. நம்மளோட கனவு திட்டமான ககன்யானுக்கான முக்கியமான சோதனைகளும் நடந்திருக்கு. இது எல்லாமே ரொம்ப பெரிய சாதனை. நம்மளோட சொந்த விண்வெளி திட்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் மத்த கிரகங்கள், நிலாக்களை பத்தின நம்ம புரிதலும் மாறிக்கிட்டே இருக்கு. புதுசா வர்ற ஆய்வுகள் நாம இதுக்கு முன்னாடி நம்பின பல விஷயங்களை மாத்தி யோசிக்க வைக்குது. உதாரணத்துக்கு, சனியோட நிலவான டைட்டனை எடுத்துக்கலாம். டைட்டன் ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா அடர்த்தியான வளிமண்டலம் இருக்கிற ஒரே நிலா அதுதான். அது மட்டும் இல்ல, பூமிக்கு அப்புறம் ஆறுகள், ஏரிகள், கடல்கள்லாம் இருக்கிற ஒரே இடமும் அதுதான். ஆனா அங்க தண்ணிக்கு பதிலா மீத்தேன் இருக்கு. இப்போ நாசாவோட காசினி விண்கலத்தோட டேட்டாவை மறுபடியும் ஆய்வு செஞ்சதுல அங்க நம்ம நினைச்ச மாதிரி நிலத்துக்கடியில கடல் இல்லாம இருக்கலாம்னு சொல்றாங்க. இது ஒரு பெரிய ஆச்சரியம். சரி, விண்வெளியிலிருந்து இப்போ நம்ம நாட்டோட பாதுகாப்பு துறைக்கு வருவோம். நம்மளோட ராணுவ திறனை வலுப்படுத்துற வகையில சில முக்கியமான முன்னேற்றங்கள் நடந்திருக்கு. அதை பத்தி பார்க்கலாம். SLBM இந்த வார்த்தையை நம்ம பாதுகாப்பு செய்திகள்ல அடிக்கடி கேட்போம். அப்படின்னா என்ன? சப்மரைன் லான்ச்ட் பாலிஸ்டிக் மிசைல், அதாவது நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து ஏவப்படுற பாலிஸ்டிக் ஏவுகணை. இது ஒரு நாட்டோட அணுசக்தி பாதுகாப்புல ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம். இந்த துறையில ஒரு பெரிய மைல்கல் என்னன்னா, K4 ஏவுகணையோட வெற்றி சோதனை. இது நம்ம INS அரிஹாட் நீர்மூழ்கி கப்பல்ல இருந்தும் சோதிச்சிருக்காங்க. இது DRDO உருவாக்குனது. இதோட தாக்குதல் தூரம் சுமார் 3500 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 2 டன் அணு ஆயுதத்தை சுமந்துட்டு போகும். இது நம்ம நாட்டோட கடல் சார்ந்த அணுசக்தி தடுப்பு திறனை, அதாவது செகண்ட் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டியை 9 வலுப்படுத்துது. நம்ம டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவங்களோட ஒருங்கிணைந்த வழிகாட்டும் ஏவுகணை மேம்பாட்டு திட்டம், அதாவது IGMDP பத்தி நமக்கு தெரியும். அதுக்கு கீழே உருவாக்குன ஏவுகணைகளை சுலபமா ஞாபகம் வச்சுக்க ஒரு வழி இருக்கு. அதுதான் PATNA, பேட்னா. பீனா பிருத்வி, A அக்னி, T திரிஷுல், N நாக், கடைசியா A ஆகாஷ். ஈஸியா இருக்குல்ல?
அடுத்ததா சுற்றுச்சூழல் மற்றும் பொருளாதாரம். இதுல 2 முக்கியமான செய்திகள் இருக்கு. ஒன்னு கொஞ்சம் கவலைப்பட வேண்டிய விஷயம், இன்னொன்னு ரொம்ப சந்தோஷமான விஷயம். வாங்க பார்க்கலாம். முதல்ல அந்த கவலைக்குரிய செய்தி. மத்திய நிலத்தடி நீர் வாரியத்தோட அறிக்கைப்படி நிலத்தடி நீர்ல நைட்ரேட் மாசுபாடு ரொம்ப அதிகமாயிடுச்சு. இந்த சார்ட்டை பாருங்க. ராஜஸ்தான்ல 49.5%, கர்நாடகால 49%, ஏன் நம்ம தமிழ்நாட்டிலேயே 37.8% நீர் மாதிரிகள்ல நைட்ரேட் அளவு அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமா இருக்கு. இது ரொம்ப சீரியஸான ஒரு பிரச்சனை. இந்த நைட்ரேட் மாசுபாடு ஏன் இவ்ளோ ஆபத்தானது? இதுக்கு முக்கிய காரணம் நாம அதிகமா பயன்படுத்துற உரங்கள், விவசாய கழிவுகள், அப்புறம் கழிவுநீர் கசிவு. இதனால என்னென்ன பாதிப்பு வருதுன்னு பாருங்க. சின்ன குழந்தைங்களுக்கு ப்ளூ பேபி சிண்ட்ரோம் வரலாம், தைராய்டு பிரச்சனைகள், ஏன் புற்றுநோய் ஆபாயம் கூட அதிகமாகும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, நீர்நிலைகள்ல பாசி அதிகமா வளர்ந்து டெட் ஜோன்ஸ், அதாவது உயிரினங்களே வாழ முடியாத இடங்களா மாறிடும். சரி, கவலைப்படுற விஷயத்த பார்த்தாச்சு. இப்போ அந்த சந்தோஷமான செய்திக்கு வருவோம். இது ஒரு மிகப்பெரிய சூழலியல் மைல்கல்னே சொல்லலாம். குஜராத் சரியா 33 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் புலி மாநிலம்ங்கிற அந்தஸ்து பெற்றிருக்கு. இது எவ்ளோ பெரிய விஷயம்னா, இப்போ குஜராத்ல தான் சிங்கம், சிறுத்தை, புலி இந்த 3 பெரிய பூனை இனங்களும் இயற்கையான சூழல்ல ஒன்னா வாழுது. இந்தியால இப்படி இருக்கிற ஒரே மாநிலம் குஜராத் தான். இது வனவிலங்கு பாதுகாப்புல ஒரு மகத்தான சாதனை. சரி, இப்ப நம்ம இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. இதுல மத்த சில முக்கியமான தேசிய மற்றும் சர்வதேச செய்திகளை ஒரு ரவுண்ட் அப் மாதிரி வேகமா பாத்திரலாம். சர்வதேச அளவுல பார்த்தா, சீனால தியான் ஷான் ஷெங்லி சுரங்கப்பாதைய திறந்திருக்காங்க. இதுதான் இப்போ உலகத்திலேயே மிக நீளமான அதிவேக நெடுஞ்சாலை சுரங்கப்பாதை. இதோட நீளம் 22.31 கிலோமீட்டர். பல மணி நேரம் ஆகிற ஒரு மலை பயணத்தை இப்போ வெறும் 20 நிமிஷத்துல கடந்துடலாம். யோசிச்சு பாருங்க. விளையாட்டு உலகத்திலிருந்து ஒரு அப்டேட். 87வது சீனியர் நேஷனல் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டி விஜயவாடாவில் நடந்து முடிஞ்சிருக்கு. மகளிர் ஒற்றையர் பிரிவுல சூர்யா கரிஷ்மா, தமிரி. மகளிர் இரட்டையர்ல ஷிகா கௌதம் மற்றும் அஸ்வினி பட். கலப்பு இரட்டையர்ல சாத்விக் ரெட்டி மற்றும் ராதிகா சர்மா வெற்றி பெற்றிருக்காங்க. சரி, இன்னைக்கு நாம பார்த்த எல்லா விஷயங்களையும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்தியா ஒரு பக்கம் உள்கட்டமைப்பை மேம்படுத்துது, ராணுவத்தை வலுப்படுத்துது, விண்வெளியில சாதிக்குது. இந்த மாதிரி இன்னைக்கு எடுக்கப்படுற முடிவுகளும் சாதனைகளும் நீங்க நாளைக்கு உருவாக்க போற இந்தியாவை எப்படி வடிவமைக்கும்? இத பத்தி யோசிங்க, தொடர்ந்து படிங்க. அடுத்த பகுதியில இதோ நம்மளோட முதல் கேள்வி, வனவிலங்கு பாதுகாப்பு சம்பந்தமான ஒரு கேள்வி. கேள்வி 1. 2023-24 கணக்கெடுப்புப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற வல்லநாடு சரணாலயத்துல கலைமான்களோட எண்ணிக்கை தோராயமா எவ்வளோ இருக்கும்? ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஏ 160, பி 260, சி 300, இல்ல டி 500. உங்க பதில் என்னன்னு யோசிச்சு வைங்க. சரியான பதில் ஆப்ஷன் சி 300. இது உண்மையிலே ஒரு நல்ல செய்தி. ஏன்னா 1992 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தோட அட்டவணை 1ல இருக்கிற இந்த கலைமான்களோட எண்ணிக்கை இப்போ அதிகரிச்சிருக்கு. நம்ம பாதுகாப்பு முயற்சிகள் சரியா போயிட்டு இருக்குன்னு இது காட்டுது. அடுத்த கேள்வி நம்ம பாதுகாப்பு துறை சம்பந்தப்பட்டது. கேள்வி 2. இந்தியா சமீபத்துல K4 நீர்மூழ்கி கப்பல் ஏவுகணை சோதனை செஞ்சாங்க. இந்த ஏவுகணையோட தாக்குதல் வரம்பு, அதாவது ரேஞ்ச், தோராயமா எவ்வளவு? ஏ 1500 கிலோமீட்டர், பி 3500 கிலோமீட்டர், சி 5000 கிலோமீட்டர், இல்ல டி 7500 கிலோமீட்டர். சரியான பதில் பி 3500 கிலோமீட்டர். இந்த சோதனை சாதாரணமானது இல்ல. நம்மளோட 2வது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலான INS அரிஹாத்திலிருந்து வெற்றிகரமா நடத்திருக்காங்க. இது நம்ம நாட்டோட கடல் சார்ந்த பாதுகாப்புக்கு ஒரு மிகப்பெரிய பலம். சரி, இப்படியே விண்வெளிக்கு ஒரு பயணம் போயிட்டு வருவோம். கேள்வி 3. எதிர்காலத்துல விண்வெளி நிலையங்களை அமைக்க ரொம்ப முக்கியமான ஒரு டெக்னாலஜி இருக்கு. அதுதான் சுற்றுப்பாதையில ஒன்றிணைகிறது, பிரிகிறது. இந்த டெக்னாலஜியை நம்ம விண்வெளித்துறையோட எந்த 2025 திட்டம் வெற்றிகரமா செஞ்சு காட்டுச்சு? பதில் ஸ்பேடெக்ஸ் திட்டம். நீங்க பாக்குற மாதிரி இந்த திட்டம் தான் 2025 வருஷத்தோட ஒரு முக்கியமான சாதனை. விண்வெளியில இணைக்கிறது, பிரிக்கிறது மாதிரி ரொம்ப அட்வான்ஸ்டான விஷயங்களை இது செஞ்சு காட்டியிருக்கு. அடுத்த கேள்வி நம்ம நாட்டோட ஒரு முக்கியமான உள்கட்டமைப்பு திட்டம் பத்தினது. கேள்வி 4. இந்தியாவோட மிகப்பெரிய நீர்மின் திட்டம் சுபன்சிரி கீழ்நிலை நீர்மின் திட்டம். அதோட மொத்த நிறுவப்பட்ட திறன் எவ்வளவு? ஆப்ஷன்ஸ் ஏ 1000 மெகாவாட், பி 1500 மெகாவாட், சி 2000 மெகாவாட், இல்லல டி 2500 மெகாவாட். சரியான பதில் ஆப்ஷன் சி 2000 மெகாவாட். இந்த ப்ராஜெக்ட் அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம் மாநிலங்களோட எல்லையில அமைஞ்சிருக்கு. இது ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 7422 மில்லியன் யூனிட் கிளீன் எனர்ஜியை உருவாக்கும். யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய பங்களிப்பு.
குஜராத்ல சமீபத்துல ஒரு தனித்துவமான சூழலியல் மைல்கல் நடந்திருக்கு. அத பத்தி தான் அடுத்த கேள்வி. கேள்வி 5. இந்தியால வேற எங்கேயும் இல்லாத வகையில எந்த 3 பெரிய வேட்டையாடும் விலங்குகள் இப்போ குஜராத்ல ஒரே இடத்துல இயற்கையா வாழுது? பதில்: சிங்கங்கள், சிறுத்தைகள் மற்றும் புலிகள். ஆச்சரியமா இருக்குல்ல? கிட்டத்தட்ட 33 வருஷத்துக்கு அப்புறமா ரத்தன் மஹால் வனவிலங்கு சரணாலயத்துல ஒரு புலி இருக்கிறத உறுதி செஞ்சிருக்காங்க. இதனால குஜராத் இப்போ புலிகள் மாநிலம் என்ற அந்தஸ்தை திரும்பவும் பெற்றிருக்கு. அடுத்ததா ஒரு சுற்றுச்சூழல் சம்பந்தமான கேள்வி. இங்க நல்லா கவனிங்க. எங்க மாசுபாடு அதிகமா இருக்குன்னு கேட்கல, எங்க ரொம்ப பரவலா இருக்குன்னு கேக்குறாங்க. கேள்வி 6. எந்த மாநிலத்துல நைட்ரேட் மாசுபாடு மிக பரவலா இருக்கு? ஆப்ஷன்ஸ்: ஏ ஆந்திர பிரதேசம், பி தமிழ்நாடு, சி டெல்லி, இல்ல டி ராஜஸ்தான். சரியான பதில் டி ராஜஸ்தான். இந்த சார்ட்டை பாருங்க. ஆந்திராவுல ஒரு இடத்துல அதிகபட்ச மாசுபாடு இருக்கலாம். ஆனா ராஜஸ்தான்ல எடுத்த சாம்பிள்ஸ்ல பாதிக்கு மேல, அதாவது 49.5% மாசடைஞ்சிருக்கு. இது எவ்வளோ பெரிய பரவலான பிரச்சனைன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சீனா ஒரு புது உலக சாதனையை படைச்சிருக்கு. அத பத்தி தான் இந்த கேள்வி. கேள்வி 7. சீனா சமீபத்துல திறந்த உலகின் மிக நீளமான விரைவுச்சாலை சுரங்கப்பாதையோட தோராயமான நீளம் என்ன? ஏ 12.2 கிலோமீட்டர், பி 22.1 கிலோமீட்டர், சி 28.5 கிலோமீட்டர், இல்ல டி 33.0 கிலோமீட்டர். பதில் பி 22.1 கிலோமீட்டர். இத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இந்த தியான்ஷான் ஷெங்லி சுரங்கப்பாதை பல மணி நேரமாங்கிற ஒரு மலைப்பயணத்தை வெறும் 20 நிமிஷமா குறைக்குது. இது சின்ஜியாங் பகுதியில போக்குவரத்தைய மாத்தி அமைச்சிரும். இப்ப நாம நம்ம பாரம்பரிய கைவினைப் பொருட்கள் பக்கம் போகலாம். கேள்வி 8. ஆந்திர பிரதேசத்தோட நரசாபுரம் லேஸ் கைவினைப் பொருள் எந்த 2 முக்கியமான அரசாங்க அங்கீகாரங்களை பெற்றிருக்கு? ஆப்ஷன்ஸை நல்லா பாருங்க. சரியான பதில் சி புவிசார் குறியீடு மற்றும் ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு ODOP. குரோஷே லேஸ்னு சொல்லப்படுற இந்த கைவினைப் பொருளுக்கு இந்த 2 அங்கீகாரமும் கிடைச்சிருக்கு. இதனால இந்த தொழிலை நம்பியிருக்கிற கைவினைஞர்களுக்கு, குறிப்பா பெண்களுக்கும் ஒரு நல்ல சந்தை வாய்ப்பு உருவாகும். தமிழ்நாட்டோட ஒரு சிறப்பான கலாச்சார முயற்சி பத்தின கேள்வி இது. கேள்வி 9. திருக்குறளோட மதிப்புகளை ஊக்குவிக்கிறதுக்காக வருஷா வருஷம் திருக்குறள் வார விழா நடத்த தமிழக அரசு ஒப்புதல் கொடுத்திருக்கு. இதுக்கு எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்கி இருக்காங்க? சரியான பதில் 80 லட்சம் ரூபாய். இந்த நிதி ஒதுக்கீடு மூலமா சில குறிப்பிட்ட மாவட்டங்கள்ல 6 நாளைக்கு மாநாடுகள், பயிலரங்குகள், கலாச்சார நிகழ்ச்சிகள்னு இந்த விழா ரொம்ப சிறப்பா நடக்கும். இது கல்லூரி மாணவர்கள் மத்தியில திருக்குறளை கொண்டு சேர்க்க ஒரு அருமையான முயற்சி. சரி, நம்ம கடைசி கேள்விக்கு வந்தாச்சு. கேள்வி 10. ஸ்ரீ அடல் பிஹாரி வாஜ்பாயோட 100ஆண்டு வருஷத்துல சனாதன் சம்ஸ்கிருதிக்கு அடல் திருஷ்டி அப்படிங்கிற ஒரு புத்தகம் வெளியாச்சு. இந்த புத்தகத்தை எழுதினது யாரு? ஆப்ஷன்ஸ் பாருங்க. சரியான பதில் டி ஸ்ரீ வாசுதேவ் தேவ்னானி. இவர்தான் ராஜஸ்தான் சட்டமன்றத்தோட தற்போதைய சபாநாயகர். நம்ம முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயோட மதிப்புகளையும் கலாச்சார தத்துவத்தையும் பத்தி இந்த புத்தகத்துல எழுதியிருக்கார். நீங்க எவ்வளவு மதிப்பெண் எடுத்தீங்க அத பத்தி யோசிக்காதீங்க. புதுசா விஷயங்களை கத்துக்கிட்டோமாங்கிறது தான் முக்கியம். ஒவ்வொரு நாளும் நம்ம அறிவை வளர்த்துக்க ஒரு புது வாய்ப்பு தான். இந்த நிகழ்வை பார்த்ததற்கு மிக்க நன்றி. எய்ம் TNPSC அகாடமி, விழுப்புரம்.